சொல்லுங்க ஐயா. தெய்வம்ன்றது உலகத்திலேயே 3 தான். அதுக்கு மேலே மீதி எல்லாம் இப்போ சாய்பாபா இருந்தார். அவரை ஊரெல்லாம் கும்பிட்றாங்க. ஆனால் ஊரெல்லாம் கும்பிட்டாலும் கூட அவர் ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ஞானி, அவ்வளோதான். அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. ராகவாந்தர் இருந்தார், அவர் ஒரு ஞானி. இப்படி பல ஞானிகள் இருந்தாங்களே தவிர கடவுள் யாரும் கிடையாது. கடவுள்னா அது இந்து மதத்தில் இருக்கிறது மட்டும்தான் கடவுள். ஏன்னா அதை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, பிறந்ததும் இல்லை, அது செத்ததும் இல்லை. இது ரொம்ப அழகாக அருணகிரி சொல்லுவார். நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு இயல்சு செஞ்சேல் புனை மாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரிவேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய் தேடும் காய மாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிரகுல யோகதி சல்லாப வினோதனும் நீ அலையே எல்லாம் அறை என்னை இழந்த நல்லாம் சொல்லாய் முருகா சூரப பற்றி என்பார். இந்த உலகத்தில் எனக்குன்னு எதுவுமே கிடையாது, உன்னை தவிர எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். அது மாதிரி கடவுள் சொல்வார், பிறந்ததும் இல்லை, அது இறந்ததும் இல்லை, அதுதான் கடவுள். பிறந்து இறக்கிறது மகான்கள் இருக்கலாம், மனுஷன் இருக்கலாம். ஆனால் கடவுளே செத்து போச்சுன்னா அப்புறம் யாரை கும்பிடுறது? நம்ம யோசிக்க ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ மகான்கள் இறந்து போகிறாங்க, மகான்கள் சமாதிக்கு போகிறோம், அது சகஜம். ஆனால் கடவுள் இறந்து போனால் எங்கே போய் கும்பிட்றது, யாரை கும்பிட்றது? இப்போ மகான் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருக்கு ஒரு சமாதி ஒரு ஊரில் இருக்குது. கடவுள் எங்கே இருந்தார், எங்கே சமாதி பண்ணுறது, எங்கே போய் கும்பிடுறது? அது இது ஒரு அறியாமை. ஆனால் சிவம் எப்பவுமே தியானத்தில் இருக்கிறதுக்கு காரணம்னா உலகம் செழிப்பாக இருக்கணும். உலகம் செழிப்பாக இருக்கணும்னா அது தியானத்தில் அதனுடைய சக்தியை வெளிப்படுத்திக்கினே இருக்கணும் உலகத்துக்கு. அப்போ தான் உலகம் செழிப்பாக இருக்கும். அதனுடைய சக்தி அடங்குச்சுன்னா அந்த இடம் அழிவு உண்டாக்கும். இது மனிதனுக்கு கடவுள் 3 பொருள். ஆரம்பம் சூரியன், சந்திரன், வெள்ளி. இது 3 தான் கடவுளும் சராசரி மனிதனுக்கு அடிப்படை. முதல்ல இந்த 3 தாண்டின பிறகுதான் சிவத்துக்கிட்ட போகணும். ஆனால் அப்படி போகிறது இல்லை. எடுத்த உடனே பெரிய கோயிலுக்கு போயிடணும், பெரிய சாமி கும்பிடணும்னு கும்பிடுறோம். அதனால சரியா புரிஞ்சுக்கிறத போயிட்டு சொல்லுமா. நன்றிங்க ஐயா. உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஏமா உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கறது எனக்கு கேட்கலாமா, அதனால தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கிறது நல்லது. எப்போ நாங்கள்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கோம் ஐயா. அது நாங்கள் வத்தலங்குடியில் இருக்கோம். ஏமா மதுரை என்னம்மா தூரமாம்மா? அந்த மொத்த பேருமே மலேசியா. இப்போ நாங்கள் யாரையாவது ஹெல்ப் காலையில் யாருன்னா மத்தியானம் வந்துடலாம் இங்கே. அதனால் எந்த ஒரு விஷயமும் நமக்கு கடவுள் விஷயத்தில் ஒரு சந்தேகம் வருதுன்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த சந்தேகத்தை மனசில் வச்சு சுமக்கக்கூடாது. சரிங்க. நீங்கள் மகான்னு நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் நீங்கள் ஏன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க? ஏமா இது என்ன விளையாட்டு விஷயமா? இதை எங்களுக்கு ஒருத்தர் போட்டுன்னுக்கிறாரு சித்தர் அப்படின்னு. சரி, நீ சித்தராகவே இரு. பெரிய பெரிய சித்தர்லாம் ஒரு 10,000 பாட்டு எழுதுனாங்க. நீ சின்ன சித்தர் ஒரு 5,000 பாட்டு எழுது. சித்தர்னு பேர் வச்சுக்கோ. முடியுமா? சும்மானா பேர். இந்த நம்ம ஆசிரமத்தில் ஒருத்தர் டீன், ஒரு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி டீனு, அவர் சிங்கப்பூரில் மருந்து செய்கிறார். அவர் இங்கே வர வச்சு எல்லோரையும் வர வச்சு மருந்து செய்யலான்னாரு. இங்கே மருந்து செய்ய கற்றுக்குன்னு அவர் எதுக்கு அங்கே போனோம்? கரூரார் பேர். சரிங்க. உனக்குன்னு உங்கள் அப்பா அம்மா ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, அதை வச்சுன்னு தெரியும். அதை விட்டு போட்டு என் மகான் பேரெல்லாம் தூக்கி உன் தையில் வச்சுக்கின்னு என்ன பண்ண போகிற? சாக மாட்டியா?
அதனால் அந்த தமிழ் ஆராய்ச்சி மையத்திலேருந்து சரிங்க. ஒரு அம்மா என்னை பேட்டி எடுத்தாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, சாமி உங்களை மகான்னு சொல்லக்கூடாது, சித்தர்னு சொல்லக்கூடாது, ஞானின்னு சொல்லக்கூடாது. எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர் எனக்கு இருக்குது, அதை சொல்லு. நான் சராசரி மனுஷன். சித்தர் இருந்தால் நான் ஏன் இங்கே ஆசிரமம் நடத்தணும்? எங்கன்னா காட்டில் இல்லை இருப்பேன். ஆமாங்க. ஏமாற்றணுன்னா இங்கே இருக்கலாம். அந்த வேலை நமக்கு வேணாம். பண்ணுறவன் பண்ணி பாட்டு சித்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, கேள்விப்பட்டீங்களே? அவர் 12 வாட்டி போகிறாரு மலேசியாவுக்கு. இப்போ சும்மா இல்லாத அந்த பொண்ணை வேற வச்சுன்னு போகிறாரு. இது வியாபாரம் இல்லைம்மா, வியாபாரமே கிடையாது. உருகி போகணும், நினச்சி உருகணும். அது அப்படிப்பட்ட பொருளை போய் நீ சும்மா போகிற வர பேரெல்லாம் வச்சுக்கிறதால என்ன வரும்? சரி, சித்தருன்னு பேர் வச்சுக்கிறேன், மகானுன்னு பேர் வச்சு என்ன வரப்போகுது? ஒன்றுமே வராதம்மா. நானாக தான் இருக்க போகிறேன், நீயாக தான் இருக்க போகிறேன், நானும் ஜாக போகிறேன், நீயும் ஜாக போகிறேன். அப்புறம் எந்த பேர் வச்சுக்கினீங்கன்னா வாழுதுங்க? இருக்கிற பேர் குழந்தையில வச்சாங்களா, அந்த பேரை தள்ளிட்டு போய காலத்தை. அப்புறம் சொல்லுமா. சின்ன கேள்விங்க ஐயா. இப்போ நம்ம உங்கள்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சிட்டு இப்போ எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்தியாவில் முக்கால்வாசி எல்லா கோயிலும் பார்த்துட்டேன். நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருந்தேன், நம்ம எல்லா கோயிலையும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம்னா நம்ம வினைகள்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். இது முதல் முறையாக உன்னுடைய நம்பிக்கை, ஆனால் உன்னுடைய நேரம் தீராத. ஆமாங்க. உன் நம்பிக்கை இது. இப்போ எந்த சாமி கிட்ட போய் இப்போ என்கிட்ட ஒரு 100 ரூபாய் கடன் கேட்குற, என்னையே ஒரு 4 வாட்டி 100 ரூபாய் கேட்டால் என்னடா அந்த பொம்பளை தொடவே மாட்டேன்னு நான் கொடுத்துருவேன். என்ன ஒரு 100 ரூபாய் கேட்டது, அவர் ஒரு 100 ரூபாய் கேட்டு, அவர் ஒரு 100 ரூபாய் கேட்டுக்கினே போனால் யார் கொடுப்பாங்க? அது நம்ம அறியாமையில் நான் செஞ்சது. அறியாமையில் தான் இந்த மாதிரி செயலெல்லாம் அறியாமையில் தான். உங்களோட அந்த கடவுள்ன்றது ஒரே பொருள் தான், அதுக்கு மாற்று பொருளே கிடையாது. அது உனக்குள்ளவே இருக்குது. உன்னுடைய அத்தனை பிரார்த்தனையும் அதுக்கிட்ட வை, அது சரி பண்ணும். மற்றதெல்லாம் சரி பண்ணாது. மற்றதெல்லாம் இந்த சிவன் கோயிலில் போனீங்கன்னா டொப்புக்குன்னு சிட்டிக்கு போடுவான். சிட்டிக்கு போட்டால் அதுக்கு என்ன தெரியும்? காதாக்குது அதுக்கு. இந்த மாதிரி ஏமாளித்தானம். இது எதுக்காக அப்போ பண்ணாமன்னா சரியான பக்தி இல்லை. அதுக்காக இதெல்லாம் கொண்டாந்து ஜனங்களை பக்தி பண்ணுறதுக்கு வச்சான். அது இப்போதைக்கு சரியாக வராது. அதனால் எல்லாமே உன் மனசுக்குள்ளே தான், நன்மையும் தீமையும் மனசுக்குள்ளே தான். அந்த மனசை இறைவன் மேலே செலுத்தி, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை, இதை தீரு அப்படின்னு எந்த பிரார்த்தனையும் அவங்ககிட்ட வச்சீங்கன்னா தீராத பிரச்சனையே கிடையாது உலகத்தில். உங்களோட பேச்சை நான் இப்போ நான் வருஷக்கணக்கில் கேட்டுட்டு இருக்கேன். அதில் நான் உணர்ந்தது என்னென்னா, நீங்கள் ஈஸியான ஒரு வழி சொல்லியிருக்கீங்க ஐயா. வினைகள் தீர்க்கிறதுக்கு 2 வழி. ஒன்று தர்மம் பண்ணுங்க, இன்னொன்று இறைவனை தேடுங்க. ஆமாம், இதுக்கு நம்ம நான் இப்போ யோசிக்கிறேன், நம்ம எவ்வளவு இல்லைம்மா இறைவனை தேடுங்கன்னு கூட சொல்ல மாட்டேன், உங்களை தேடுங்கன்னு. பெருவாரி உங்களை தேடுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் தம்மா இறைவன். ஆனால் நான் தான் இறைவன்ற சக்தி அறியல நீங்கள். அதுதாங்க ஐயா. அதனால் தெரியாமல் இருக்குது. அதனால தான் நான் யாருமே சொல்லாத நான் சொல்கிறது. தர்மம் பண்ணினா இந்த உலகத்தில் தான் நம்ம பாவம் பண்ணிக்கிறோம். அது தெரிஞ்சு பண்ணிக்கிறோம், சிலது தெரியாமல் பண்ணிக்கிறோம். அது தெரிஞ்சோ தெரியாதையோ அந்த பாவத்தை எந்த உலகத்தில் பண்ணோம் அந்த உலகத்தில் தர்மத்தை பண்ணி அழிச்சிடுறேன். அதே நேரத்தில் நான் யார், எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வளர்ந்தேன், என்ன செய்ய வந்தேன், நான் என்ன செய்கிறேன். அப்போ என்ன தெரியாத நான் தலையா காலா வாலா எதுவாக இருக்கிறேன் நானுன்னு எனக்கு தெரியலையே. அப்போ என்ன நான் பார்க்கணுன்னாக்கா நீங்கள் பாடங்க இன்னும் வாங்கும்போது பார்ப்பீங்க. இப்போ அந்த அம்மா 2 பாடம் வாங்கியிருக்கிறேன். அந்த அம்மாவை ஜோதி பாடத்தில் அந்த அம்மா பார்ப்பாங்க. அந்த மாதிரி பாடங்கள் வாங்கி நல்லா செய்யும்போது அவங்க நீ பாடம் பண்ணி நின்று உன் எதிரே நீயே உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். முதல் பாடம் வாங்கியிருக்கேன். அதாம்மா, நீ பாடம் பண்ணினா உன் எதிரே இன்னொருத்தர் நீயே வந்து உட்காந்துப்ப. அப்படியே உனக்கு ஆச்சரியமாயிடும், இது யார் இந்த பொம்பளை வந்து உட்காந்துங்க நம்ம எதிரும் அப்படின்ட்டு.
அந்த மாதிரியான பாடம் இது. 2 மணி நேரம் ஆனால் பண்ணுறோம். முறையோடு பண்ணுங்க. 18 பாடம் இது எந்த ஆசிரமத்திலையும் எங்கள் உலகத்தில் கொடுக்கறது கிடையாது. அவ்வளோ பாடம். ஏன்னா நான் ஒரு 10 வயசு 20 வயசு 30 வயசில் இந்த ஆன்மீகத்தில் வரல. 5 வயசு வறுமையில் வந்தவன் நான். சரிங்க. கடவுள் இருக்குதா இல்லையான்ற என்னுடைய கேள்வியே, கடவுள் இருக்குதா இல்லையான்ற கேள்வி தான் ஃபஸ்ட்டு கேள்வி. சரி. கடவுள் இருந்தால் ஏன் ஒருத்தனை உயர்த்தி வச்சுக்குது, ஒருத்தனை தாழ்த்தி வச்சுக்குது? அதனால் எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுலேயே கேளுங்க, எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். கார்த்தி ஃபோன் பண்ணி கேட்டு மாமா பண்ண கேட்டேன்னா சொன்னேன் கல்யாணம் கார்த்தி ஃபோன் பண்ணி கார்த்தி இவரு பாலன்ஸ் இருந்தார்ல பையன் இந்த உத்தரவு செயற்கை இல்லாம இயற்கையாவே சின்ன முன்ன பேன் பார்க்க சொல்லுவாங்க பால் மேலே தங்கச்சிக்கா போட்டு வீடு இருந்ததுல்ல அப்ப அந்த சின்ன மாதிரி இருக்குல்ல அதுல உட்காந்துட்டு மாசம் முடியாது போயிடுச்சு உள்ளவே முடியாம அறிவு இருந்தால் வேலை கொடுத்தான், இப்போ சர்டிஃபிகேட் இருந்தால் தான் வேலை கொடுப்பான். அதனால் இளைஞர்கள் நல்லா படிங்க, அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யாருக்கும் கொடுக்காதீங்க, நீங்கள் வாழறதுக்காவது அது உதவும், மற்றவங்களுக்கு கொடுக்கலனாலும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் எல்லோரும் நல்லா படித்து வாழணும். இந்த மலேசியா மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், அது என்னுடைய ஆசை. சொல்லுங்கள் சாமி. நீங்கள் சொன்ன விளக்கத்துக்கு நன்றி. அதனால் என்னுடைய கேள்வி, இறைவன் எதற்காக இந்த படைப்புத் தொழிலை மேற்கொண்டான் என்பதை ஐயா எனக்கு நேரடியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். விளக்கணும். நல்ல கேள்வி, அதே நேரத்தில் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி. நம்ம ஒண்டியாக பிறந்தோம். பிறக்கும்போது ஒரு 4 பேரோட பிறக்கலை. இதை நீங்கள் இந்த பக்கத்தில் நம்ம பிறக்கும்போது 4 பேரோட பிறக்கலை. மாற்றி வைக்க முடியுமா? தனிமையில் தான் நம்ம பிறந்தோம். தனிமையில் நம்ம பிறந்தோம், கோடிக்கணக்கில் பிறந்திருக்கிறோம். ஒருத்தன் தனிமையில் பிறந்து சுகவாசியாக வாழறான், ஒருத்தன் தனிமையில் பிறந்து நரக வேதனைப்படுறான், ஒருத்தன் தனிமையில் பிறந்து மிதமான வாழ்க்கை வாழறான், ஒருத்தன் தனிமையில் பிறந்து பிச்சை எடுக்கிறான்.
இப்படி தனித்தனியாக பிறந்து நம்ம இவ்வளோ துன்பங்களை நம்ம அனுபவிக்கிறோம். சரி, நம்ம துன்பம் அனுபவிக்கிறோம், நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோம், இன்னொரு ஊரை மட்டும் பொண்ணு நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு நம்ம கட்டாமல் இல்லை. யாரோ ஊடு யாரோ பொண்ணு அதை தேடி போய் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். சரி, கல்யாணம் பண்ண பிறகு எல்லா கனவு மனைவியும் ஒற்றுமையோடு இல்லை. சில கனவு மனைவி ரொம்ப அன்போடு இருப்பாங்க, ஒருத்தரை ஒருத்தர் பிரியாமல், ஒருத்தர் சொல்ல ஒருத்தருக்கு தட்டாமல் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஒரு கனவு மனைவி கனவும் பேச்ச மனைவி கேட்க மாட்டான், மனைவி பேச்ச கனவும் கேட்க மாட்டான். இப்படி கேட்காத வீட்டில் 2 பேர் பேச்சும் கேட்காத போது அதனுடைய பிள்ளைங்களும் அதுங்க பேச்சை கேட்காம போயிடும். ஆனால் இவ்வளோ சிக்கல் இருந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு 5 லட்சம் 10 லட்சம் குழந்தை இல்லைங்க, என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை வேணுங்கன்னு விரும்பி போகிறோம், டாக்டரை போய் தேடுறோம். நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுமே, எதுக்கு நம்ம தேடுறோம்? அந்த குழந்தைன்னு ஒன்று இல்லைன்னா இந்த உலகத்தில் நீங்கள் யாருன்னு உங்கள் மறைவுக்கு அப்புறம் தெரியாது. தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம இல்லைன்னா இறைவன் யாருன்னே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த இறைவன் நம்மளையும் படைச்சி அவனை பற்றியும் பேச வச்சு அவன் நம்மளை வாழ வச்சு இந்த மாதிரி தொடர்ச்சி நடந்துனுக்கு சாமி. இதுதான் இறைவனுடைய தொழில். ஏன்னா அவனுக்கு அதை தான் கண்ணதாசன், இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை 2ம் சேர்ந்து ஒரு பொம்மைகள் செய்து தாம் விளையாடன்னு. அது மாதிரி நம்மளை பொம்மை மாதிரி வச்சுக்கணும் விளையாட்டு காட்டின்னுக்கிறான். அதில் முக்கிய பங்கு அந்த துர்கைக்கு. அந்த துர்கையினுடைய முடிவு தான் உலக முடிவு. அதனால் இதுக்காக நடக்குது சாமி. அது சந்தோஷம் ஐயா. ஐயா, இப்போ காரைக்கால் அம்மையாரை பற்றி சொன்னீங்க. இறைவனும் இறைவியும் நடனம் ஆடுறத அவங்க பார்த்தாங்க, ஆனால் பார்த்தவங்களும் இல்லை, காமிச்சவங்களும் இல்லை, யாரும் சொல்லலை அப்படின்னு சொன்னீங்க. ஐயா, நீங்கள் நான் பார்த்தேன்னு சொன்னீங்க, அதை எங்களுக்கு சொல்ல முடியுமா? காரைக்கால் அம்மையார், அந்த அம்மா அம்மான்னு கூப்பிட்ட ஒரே ஒரு பெண்ணு துறவி அந்த அம்மா தான். ஆனால் அந்த அம்மாவனுடைய நிலை என்ன அப்படின்னா, இப்போ ரமணர் இருந்தார், ராமகிருஷ்ணர் இருந்தார், விவேகானந்தர் இருந்தார், இவங்களுடைய உடலெல்லாம் விழுந்தது. ஆனால் காரைக்கால் அம்மையாருடைய உடல் விழலை. ஏன் விழலை? இதுக்கு என்ன காரணம்? இது யாராருக்கு விழலை? வள்ளலாருக்கு விழலை, பட்டினத்தாருக்கு விழலை, அவருடைய பத்திரகிரிக்கு விழலை. இதெல்லாம் ஏன்னாக்கா இவங்க இந்த காயக்கல்பம் இப்போ ஏமாத்துறாங்க தெரியுமா? தன்னுடைய உடம்பே காயமா. இந்த காயக்கல்பம் அப்போ அவங்களால பண்ண முடிஞ்சது. அப்போ அந்த காயம் அழியலை. அதுதான் சொன்னான், காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, வெளுத்த செதையையும் உளுத்த நரம்பையும் இழுத்து கட்டிய கூடடா, வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போட்டடைத்த பையடா. வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போடலைன்னா பிராணன் வராது. பிராணன் வரல நம்ம காலி. அப்போ இது போட்டது. ஆனால் இதுக்குள்ளே என்னடா இருக்குது ஓடிங்குது அப்படின்னா, சிவக்காற்று ஓடிங்குதுடான்றான். வேற எந்த காற்று இல்லை, சிவக்காற்று ஓடிங்குது. அந்த சிவக்காற்றால் தான் நம்மெல்லாம் வாழறோம். அந்த சிவக்காற்றினால் சொன்னோம், நந்தவனத்தில் ஓராண்டி 4 மாதம்மாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. 4, 6, 10 மாதமாக வேண்டி எடுத்துன்னு இந்த பூமியில் அது நல்லா வாழாமல் ஆட்டம் பாட்டம் போட்டு உடச்சிட்டு ஒரு நாளைக்கு. இது பாம்பாட்டி சொல்கிறார், பரிகாசமாய் கடித்த பாம்பு. ஒரு ஆணும் ஒரு பெண்ணு ஒரு முறை ஏதோ தவறு பண்ணிட்டாங்க. ஆனால் அதை பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாது. அது வெளி உலகத்தை அவங்க 2 பேரை தவிர
மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதனால் அவர் சொல்கிறாரு, பரிகாசமாய் கடித்த பாம்பு பல பேர் அறிய மெத்தை வீங்கி பரிகாரம் ஒரு மாது பார்த்த போது பையோடு கண்டது பாம்பு. இந்த ஓடு பிளாஸ்டிக் பொருள் ஒழிஞ்சு போனால் விற்றா கூட என்ன துட்டு வருமா? ஆனால் நம்மளை விற்றா எதுவுமே வராதான். அதனால் சொல்கிறார், பரிகாசமாய் கடித்த பாம்பு பல பேர் அறிய மெத்தை வீங்கி பரிகாரம் ஒரு மாது பார்த்தபோது பையோடு கண்டது பாம்பு. இப்படிப்பட்ட உடல் இது. ஏன்னா அன்னமய கோஷத்தால் செய்யப்பட்ட உடல் இது. சாப்பாடுன்னு ஒன்றெல்லாம் நிற்காது இது. அப்போ இந்த சாப்பாடு, ஆனால் உள்ளே ஓடினுக்கிற 3 வித காற்று. ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ள 3 விதமான காற்று. ஒருத்தர் டாக்டர் அவர் வந்தார் எங்கிட்ட, எங்கள் நுரையீரலுக்கும் மூக்குக்கும் தானே காற்று போவோம். நான் வேதாத்திரிக்கிட்ட 15 வருஷம் இருந்தாங்க. ஏந்து போயா என்ன ஏந்து போயிடு. ஏன்னா இந்த இப்போ நம்ம கற்றுக் கொடுக்குற யோகம் மாதிரி எங்கேயுமே இருக்காது. காரணம் என்னென்னா, இது ஒரு குரு பாரம்பரியம். இது ஒரு குரு பாரம்பரியம். திருமூலர் சொல்கிறார், நந்தியின் அருள் பெற்ற நால்வர். நால்வர் யார் யார் அப்படின்னா, விவேகப்பாதர், பதஞ்சலி, சிவமாமுனி, திருமூலர். 4 பேரும் சிவபெருமான்கிட்ட உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. அப்படியே வந்து அவங்க 2 பேர் இங்கே நின்னாங்க, 2 பேர் வடநாடு போயிட்டாங்க. அதனால் அந்த பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் யோகம் தான் நிறைய இருக்கும், பதஞ்சலி யோகம். இந்த சிவகாற்று 3 விதமான காற்று. என்கிட்ட ஒரு பையன் கேட்குறான், சாமி இந்த 2 8ன்றாங்களே அது என்னது சாமின்னா? நான் சொன்னேன், ஒரு 5000 ரூபாய் எத்தனுவா, அது 2 வரைக்கும் தான் சொல்லுவேன், அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன் அப்படின்னு. எங்கே உபதேசம் வாங்கினேன்னா, சிவவாய்க்கிற இது காகபச்சுண்டர் இதில் ஆசிரமத்தில். இப்படி பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது ஞானத்தை. ஏன்னா இப்போ இங்கே யாரும் இல்லாததால் உங்களுக்கு இந்த மாதிரி ரகசியங்கள்லாம் சொல்கிறேன். வெளியாளுங்க இருந்தாலும் சொல்ல முடியாது. தமிழ் எழுத்தில் 1 2 இருக்குது இல்லை? அப்போ தமிழ் எழுத்தில் ஆனா 8, ஊன்னா 2. அப்போது இந்த 8 2 ஆன்மீக அமுதினை அள்ளி வழங்கும் அருந்தவ குருவே சரணம். நான்முக கடவுளின் பெயரை தாங்கிய ஞான குருவே சரணம். நித்யானந்தரி சரணம், உமை கண்டது நல்ல தருணம். நித்யானந்தரி சரணம், உம்மை கடவுளை மனிதன் எப்போது கும்பிட்டானா, கடவுள் எப்படி இருக்கிறார், அவர் என்ன செய்கிறார், இது யாரும் அறிய முடியாத விஷயமா இருக்குது. கடவுளை கும்பிட்றேன் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்றோம். சர்ச்சுக்கு போகிறவனும் கோயிலுக்கு போகிறோன்றோம், மசூதிக்கு போகிறவனும் கோயிலுக்கு போகிறோன்றோம், நம்ம இந்து கோயிலுங்களுக்கு போகிறவனும் கோயிலுக்கு போகிறோன்றோம். ஆனால் கோவிலுக்கு போய் அவங்க என்ன பார்த்தாங்க, என்ன அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு யாருக்குமே தெரியல. பெரிய பெரிய மகான்கள், உலகத்துக்காகவே வாழ்ந்த மகான்கள், அப்பர், மாணிக்கவாசகர், சுந்தரர், திருநாவுக்கரசர், ராமானுஜர், இது மாதிரி பல ஆயிரம் மகான்கள் வந்தாங்க. 12 மகான்கள் ஆழ்வார்களில் வந்தாங்க. 63 நாயன்மார்கள் இந்து மதத்தில் வந்தாங்க. ஆனால் நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இன்னும் சரியாக தெய்வத்தை புரிஞ்சிக்கவே இல்லை.
இது புரிஞ்சிக்காததால் நம்ம ஏமாந்து போயிடுறோம் தெய்வத்துக்கிட்ட. இப்போது சிவபெருமான் காரைக்கால் அம்மையார்கிட்ட திருவள்ளங்காட்டில் நடனம் ஆடுறார். அவ்வையை கூட அவ்வையும் தான் கூப்பிட்டார் சிவபெருமான். ஆனால் காரைக்கால் அம்மையாரை மட்டும் அம்மான்னு கூப்பிட்டாரு. அப்படிப்பட்ட அம்மாவை எதிர சிவசக்தி நடனம் நடக்குது. ஆனால் சிவசக்தியினுடைய நடனத்தை காரைக்கால் அம்மையார் கண்ணார காண்றாங்க. அந்த நடனத்துக்கு அப்புறம் அது என்ன ஆச்சு, இந்த அம்மா எங்கே போனாங்க தெரியாது. இதை தெரிஞ்சிக்கவும் நம்ம பக்தரங்க விரும்பலை. இதெல்லாம் தெரியாமல் கடவுள் வழிபாடு சரியான முறையில் பண்ணவே முடியாது. சாமியாருங்கன்ற போர்வையில் உலக விஷயத்தில் வாழ்க்கையில் வாழறதுக்கு பொய் பொருட்டு செய்யறது அதுக்கு உலகம் இருக்குது. ஆனால் கடவுள் விஷயத்தில் அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கே தெரியலன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு தெரிய வைக்க முடியாது. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதை பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த காரைக்கால் அம்மையார் சிவபெருமானும் பார்வதியும் நடனம் ஆடுறாங்க. சிவபெருமானும் பார்வதியும் நடனம் ஆடி முடிச்சு அவங்க எங்கே போனாங்க தெரியாது. இப்படியே நம்ம தெரியாதுன்னே போயிட்டோம். இது ஒரு பகுதி. இப்போ இந்த பகுதியில் நடனம் நடக்குது. இந்த பகுதியில் நடனம் நடக்கும்போது இதை நான் இங்கேருந்து பார்க்குறேன். இப்போ நடனத்தை சிவமும் சக்தியும் நடனம் நடக்குது. இந்த நடனத்தை நான் இங்கேருந்து பார்க்குறேன். ஆனால் இதே இந்த செவுத்தை இங்கே தாண்டும் போது என்ன பண்ணுறேன், அங்கே சிவமும் இல்லை சக்தியும் இல்லை நானும் இல்லாமல் போயிடுறேன். என்னால் தான் ஒவ்வொரு மகான்களும் அந்த முடிவு தெரியாமையே போயிடுச்சு. யாருக்குமே அந்த கடைசி முடிவு என்ன அப்படின்றது தெரியாத போன்ற காரணம்னா முப்பொருளும் அங்கே அழிஞ்சு போகுது. அங்கே முப்பொருளும் அழியும் போது மனிதனும் இல்லை தெய்வமும் இல்லைங்க. இதுதான் தொடர்ச்சியாக நடந்துனுக்குது. ஆனால் இது உலகத்தில் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். அதை மக்கள் சிந்திக்கிறது இல்லை. எந்த மதத்திலையும் கடவுளை பார்க்க முடியாது. இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுளை பார்க்க முடியும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்து மதம் மட்டும்தான் கடவுளை அடையிறதுக்கு வழி கண்டுபிடிச்சோம். மற்ற மதம்லாம் மதத்தை வழிபட கண்டுபிடிச்சோம். அதனால் எல்லா மதங்களும் மதத்தை வழிபட்டது, இந்து மதம் கடவுளை வழிபட்டது. அதனால தான் உலகத்திலே இல்லாத சிறப்பு இந்து மதத்துக்கு. இப்போ கிறிஸ்டின் ஒரு கிறிஸ்மஸ் வந்தது, பிரியாணி செய்வான், அவன் சாப்பிடுவான், 10 வீட்டுக்கு கொடுப்பான். அதே மாதிரி இவங்களது முஸ்லீம் இது வரும், அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒட்டகம் இருப்பாங்க, அதாக இருப்பாங்க, ஆடை இருப்பாங்க, 10 வீட்டுக்கு கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஆனால் படையல் போட்டு சாப்பிட்ற ஒரே ஒரு மதம் எதுவாக இருந்தாலும் இந்து மதம் ஒண்டி தான். அது கறி மீனாக இருந்தாலும் ஆடி மாதம் கூழ் ஊற்றிட்டு கறி மீன் நிறைய முட்டை வாங்கிட்டு போட்டு பொரிச்சிட்டு அதை ஊந்து கும்பிட்டுட்டு சாப்பிடுவான். அதே நேரத்தில் புரட்டாசி மாதம் வந்துச்சு, பெருமாள் கவிச்சு சாப்பிட மாட்டார், வடை பாயசம் போட்டு சாப்பிடுவான். இது என்ன காரணம்? இதுக்கு என்ன ஏதோ ஒரு காரணம் இல்லாத இந்த மாதிரி செயல் இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்கள்ல பெரியவங்க. ஏன்னா காலங்கள் ஒரு திருவள்ளுவர் திருக்குறளை எழுதின பிறகு 2150 வருஷத்துக்கு முன்னே திருக்குறள் எழுதுகிறார். அந்த 2150 வருஷத்துக்கு முன்னே இது எழுதின திருக்குறளை அன்றைக்கி படிப்பறிவு இல்லை, பார்க்குற அறிவும் இல்லை, பழகிற அறிவும் இல்லை. அவ்வளோ ஒரு மனுஷன் தொடர்பை கொள்ள முடியாது. அப்படியாப்பட்ட காலத்தில் அந்த திருக்குறளை எழுதி உலக பொதுமுறைன்னு எழுதி இன்றைக்கி திருப்பி யாராலையும் எழுத முடியல. நிறைய படித்தவங்க, நிறைய கலியுகம், ஆனால் எழுத முடியல. அதே மாதிரி
ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க முன்னோருங்க செய்ததை நம்மளால் செய்ய முடியல, நமக்கு அந்த திறமை பத்தலை. அப்போது அந்த எதுக்காக படைக்கிறான்? இத்தனை கவுச்சி செய்தாலும் சாமிக்கு படைக்கிறோம், வடை பாயசம் செய்தாலும் சாமிக்கு படைக்கிறோம். இந்த படைப்பு எதுக்கு அப்படின்னா, மனிதனுடைய உடலில் உயிர் இருக்கணும்னா அந்த படைப்பு தான் நம்மளை காப்பாற்றும். கடவுள் கூட அப்புறம்தான். 400 வருஷம் வாழுது ஆமை, எந்த சாமி கும்பிட்டுது? அது கிடைச்ச உணவை சாப்பிட்டு விடும். அதனால்தான் கடவுளுக்கே ஒரு பேர் உண்டு, இறைன்னுட்டு. இறைவன். அந்த இறைவன் அந்த இறை படைக்கலைன்னு சொன்னால் நம்மெல்லாம் இருக்க மாட்டோம். அப்போது இது சாப்பிட்றதால நம்ம இருக்கிறோம். நம்ம சாப்பிடக்கூட பொருளெல்லாம் படைச்சதால அவனை வணங்குறோம், வழிபடுறோம். இந்த உண்மையெல்லாம் தெரியாமல் நம்ம தெய்வ வழிபாடுன்னு ஏமாந்து போயிடக்கூடாது. சரி, இவ்வளவும் பண்ணிட்டோம், தெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போது கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாதாகி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிடுச்சு. இந்த சீரியஸ் கண்டிஷனுக்கு சிவானிட்டு ஒரு நம்ம சீடர் ஒருத்தர் கேட்டார், கொடுக்குற தெய்வம் கூடையை பிரிச்சுட்டு கொடுக்குமா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இந்த தெய்வங்கள்லாம் கொடுக்குறத தான் வாழ்மை தவிர அந்த தெய்வம் கொட்டாது. அந்த தெய்வத்துக்கே நம்ம தான் பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணுன்னு. ஏன் சொல்கிறேன்னா, சிவபாக்கியம்மன் ஒரு அம்மா சிங்கப்பூர்லேருந்து 5 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சாங்க. ரம்யான்னிட்டு பெங்களூர்லேருந்து 5 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சாங்க. அந்த 10 லட்சம் ரூபாய் தான் இன்றைக்கி இங்கே உட்கார வச்சுன்னு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு காஸ்ட்லி மெடிசனுங்க போட்டு இது பண்ணாங்க. இப்போது இந்த மனிதனுக்குள்ள பாரு, எவ்வளோ இரக்கம், எவ்வளோ கருணை. நான் யார், அவங்க யார்? அவங்க வேறு நாடு, நான் வேறு நாடு. ஆனால் அவங்களுடைய மனம் என்னையே தாவுது. ஏன் சொல்கிறேன்னா, தெய்வ விஷயம் உண்மை மட்டும் இருக்கணும், பொய் இருக்கக்கூடாது. அதனால தான் படித்து சொல்லுது. இந்த உலகம் நம்மளை எப்படி பிடிக்குது? ஒரு கூண்டில் வேங்கையை போட்டு ஆட்டுக்குட்டியை போட்டின்னா ஆடு கத்துச்சுன்னா தான் வேங்க வரும் பிடிக்கிறது. அதனால் சொல்கிறாரு சிவவாய்க்கர், ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறுபோல் கோடு காட்டி என்னை கொன்றுரைத்த கொற்றவா, வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேணும் என்றார். இப்போ நம்ம வாழறதெல்லாம் சொந்த வீடு அப்படின்னு நம்ம நினச்சின்னுக்கிறோம். இல்லை, இது வாடகை வீடு மாதிரி இப்போ நம்ம வாழ்ந்துன்னுக்கிற வீடெல்லாம். ஆனால் சொந்த வீடு, இறைவன் இருக்கிற இடம்தான் நமக்கு சொந்த வீடு. அவன் தான் உலகத்துக்கும் தாய் தந்தை. அவனை சொல்கிறான் அவன் திருமூலர், அவன் குழந்தையை விட ரொம்ப நல்லவன்பா, ஆனால் தாயை விட ரொம்ப பரிவானவன்பா அப்படின்ற. அப்படிப்பட்ட இறைவனை நம்ம மனசில் சுமந்தோம்னா அது நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த தீமை, நம்ம செய்த நன்மை, நோய் வரலாம், போகலாம், இதெல்லாம் வேறு. இப்போ என்னை கூட நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். என்னை கூட கேட்டாங்க, இவ்வளோ உடம்பு சரியில்லாதாயிட்டீங்களே, நீங்கள் சரி பண்ணிக்க கூடாதா அப்படின்னு. ஏன்னா எந்த மகானும் சரி பண்ணிக்கிறதே கிடையாது. அவங்க சரி பண்ணுறது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பண்ணலாமா தவிர தனக்கு பண்ணிக்கக்கூடாது. தன்னுக்கு பண்ணிக்கன்னா அது சுயநலமாக போயிடும், உலகத்துக்கு பண்ணும்போது பொது நலமாக போயிடும். ஒரு மகான் உலகத்துக்காக பிறக்கிறானே தவிர தனக்காக இல்லை. அதனால் தனக்காக நான் எதையும் செய்யுதுக்கில்ல, அது எது நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு போயின்னுக்கிறேன். அது எந்த முடிவோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்குன்னு தானே ஆகணும், அதை ஏற்றுப்போம். இப்போ கடவுளுக்கு மனிதன் அடிமை கிடையாது. அப்புறம் இன்றைக்கி நாளைக்கு சாக போகிறவனுக்கு மனுஷன் அடிமை. அந்த அடிமைத்தனம் வரக்கூடாது. ஆண்டவனுடைய வழிபாட்டில் சுதந்திரமாக கொண்டாடணும், அதை சுதந்திரமாக தேடணும், அதை சுதந்திரமாக அடையணும். அதுதான் கடவுள் வழிபாடு. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது கடவுள் வழிபாடு இல்லது, அது அடிமைத்தனம். அது
அதனால் அந்த அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. அதனால் பயம்ன்றதே இங்கே வரக்கூடாது. நீ என்ன திருட்டிட்டியா, இல்லை நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிறேன்னா, இல்லை நீ ஏன்னா தப்பு பண்ணிட்டியா, ஒன்றுமே கிடையாதுப்பா. நல்லா நம்ம மனசில் இருக்கிற ஒரு சந்தேகம், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குதுங்க, இதுக்கு பதில் என்னங்க, அவ்வளோதான். அப்போ மனசுக்குள்ளே எந்த பாரமும் போட்டு வைக்கக்கூடாது. எவ்வளோ மனசுக்குள்ள அழுத்தத்தை உண்டாக்குறோமோ அவ்வளோ ஹார்ட் அட்டாக்கு எடுத்து போய் விடும் அது. அதனால் மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடாது, அதை லேசாக வச்சுக்கணும். அதனால தான் கேள்வி கேளுங்கன்றது நான். இது உலகத்தில் எந்த ஆசிரமத்திலும் கிடையாது. ஒன்றும் இல்லை, முந்தா நாள் 29 என்னுடைய பிறந்த நாள். குறைஞ்சது 20,000 பேருக்கு சாப்பாடு போட்டுருக்குறாங்க. இது ஒவ்வொரு மாதமும் போடுறாங்க. இது எந்த ஆன்மீகவாதிக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் நடந்ததே இல்லை. இதெல்லாம் எதுக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, 4 பேர் பசியாக இருக்கும், 4 பேர் நல்லா இருக்கும். பாரதியார் சொல்கிறார், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவேன். ஆனால் அவர் இருந்த காலத்தில் சோர்லதே செத்தான், அவருக்கே சோர்ல செத்தார். காரணம் ஆதங்கம், மனசுக்குள்ள ஆதங்கம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா சாப்பிடணும். அந்த ஆதங்கத்தில் பாடுற பாடல்கள் அதெல்லாம். அதனால் சந்தேகமே வேணாம், நல்லபடியாக கேளுங்க. டவுட் இருந்தால் சொல்கிறேன். தண்டத்துக்கு நம்ம உட்காந்துக்கின்னு என்ன பிரயோஜனம்?